அனைவருக்கும் வணக்கம். விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி. அவள் அப்படி ஒன்று மலகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. எப்போ எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம். ஸோ தேங்க்ஸ் சார். இப்போ என்னன்னா, நான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. காலையிலேருந்து வெயிலில் கருகி சாகுறாங்க, மேடையிலேருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தவறிட்டோம், அவங்கள அரசியல்படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்கே திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமாவில் தொடர்ந்து பதிவாகவே இல்லை. அவங்க குரலை தாண்டி வேற வேற படங்கள் தமிழில் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பேன் இண்டியா ஃபிலிம் அதுன்ட்டு. இப்போ இளைஞர்களுடைய குரல், இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாகவே பதிவாகாமல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு. அவங்களுடைய குரல் பேசப்படணும், அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த குரல் பேசப்படணும், அவங்களுடைய மனசு என்ன, அவங்களுடைய உலகம் என்ன, இதெல்லாம் பேசப்படணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் கர்நாடகா ப்ளஸ் மலையாளம் ஃபிலிம்ஸில் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய உலகம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய காதல், அவங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தமிழில் அப்படி பேசப்படல, தொடர்ந்து காதல் படங்கள் வராமல் இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ்னுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாமல் இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும். என்னுடைய தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் எழுதினார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ரைட்டர். நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுப்பாரு. இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர். ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டாவது கணேஷ் சந்திரா என் கூட ஜெயில் ஒர்க் பண்ணார். அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன், பேசவே மாட்டார், பேசாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்தில் கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேராக பார்த்தப்ப சொன்னார், ஒரு 12 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாப்புல அப்படின்னு அவர் வாயிலிருந்து ஒரு 12 நாள் கழித்து ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அஜய். ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி படமாக அமையட்டும். பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல விஜயாண்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் என்னை தூங்கி வச்சதுனால தான் என்னுடைய பயணம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அந்த பூஜையெல்லாம் நீங்கள் துவங்கி வைக்கிறது, அதுவும் அனைத்து தெய்வங்கள் இருக்கும் இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். செம்மையாக இருக்குது போஸ்டர் சார். போஸ்டர் டிசைனு யார், செட்டு சூப்பராக இருக்குது சார். ஸ்டேஜு, விளக்கு எல்லாமே நல்லா இருக்குது. எப்படி வந்து அஜய் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? மார்கனுக்கு வந்து அஜய் கரெக்டாக இருப்பார்? அது நிச்சயமாக சார் தான் டிசைட் பண்ணார். அஜய் அவர் ஒவ்வொரு டெக்னீஷியனையுமே அறிமுகப்படுத்தணுன்னா அவர் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு டீப்பாக ஒரு ஸ்கில் இருந்தால் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அஜய் எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணும்பொழுது நான் கொஞ்சம் யோசித்தேன். ஓகே, ஏடியாக இருந்திருக்காரு, எப்படி ஹீரோவை இன்ட்ரொடியூஸ் பண்ண யோசிச்சாருன்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். பட் இவ்வளோ கேலிபர் இருக்கிற ஒரு ஆளுன்னு எனக்கு போக போக தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு அஜய். ஆக்டிங், நம்ம சொல்கிறத கிராஸ் பண்ணிக்கிறதுல, ப்ளஸ் மல்டி ஸ்கில்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஃப்ரம் ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஐடியா இருக்குது அவருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிசர்விங்கான ஒரு திறமை இருக்குது அவருக்கு. சூப்பர். ஸோ இந்த படமும் சூப்பராக இருக்குது சார். போஸ்டர், அந்த லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அது என்ன கதைன்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் என்னை அழைத்ததற்கு. தேங்க்யூ. பூக்கி பூஜைக்கு வந்திருக்கீங்க. உங்கள் யமகாதிக்கு படம் பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அஜயை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசணுன்னா, நீங்கள் மார்கன் படம் பார்த்துருப்பீங்க. மார்கன் பார்த்தேன். ஆக்சுவலாக தேங்க்யூ சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக வந்து மார்கனில் வந்து அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். அப்போ உங்கள் அடுத்த ஸ்கிரிப்டில் வந்து அஜய் தான் லீடா? இல்லை
சில சர்ப்ரைசஸ் வந்து சார் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, சூப்பர்ண்ணா. ஹீரோயினை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கண்ணா. நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. இதோ பாருங்கண்ணா, இங்கே தானே இருக்காங்க. எதுவுமே கங்க்ராட்ஸ் டு த டீம் எல்லாருக்கும். சூப்பர்ண்ணா. உங்களோட அடுத்த படத்துக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் கொடுக்கணுண்ணா. நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த ரைட்டர் பருதி யாருப்பா, எனக்கே அவரை பார்க்கணுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இருக்கு. லெட்ஸ் வெல்கம் ப்ரோ, பருதி ப்ரோ. இவ்வளோ பேர் வந்து நீங்கள் ஒரு சம்பவக்காரன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி சைடில் நின்றுருக்கீங்களே, வானத்தை போல விஜயகாந்த் சார் மாதிரி. எனக்கு தெரியல எப்படி சொல்கிறாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எழுதின வார்த்தையை கொண்டு வர்றதுக்காக இவ்வளோ கோடி கோடியாக காசு போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படி ஆட்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போதே பயங்கர மன நிறைவாக இருக்குது. நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது, ஆனால் இங்கே சொல்லாமல் பின்னாடி பேசிக்கலான்னு பார்க்குறேன். முதல்ல இங்கேயே சொல்லிடுங்க ப்ரோ, பின்னாடி யாரும் இல்லை, இங்கே தான் எல்லாரும் இருக்காங்க. இல்லை, விஜயாண்டி சாருக்கு நன்றி. ஸ்கிரிப்டு, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல நான் படம் பண்ணணும்னு நினச்சி எழுதலை. இந்த ஸ்கிரிப்டை நான் ப்ராக்டிஸ்க்காக எழுதுற மாதிரி எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதுவோம். நான் அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி எழுதின ஒரு ஸ்கிரிப்டு, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பண்ணியிருந்தோம். நான் சும்மா கணேஷ்கிட்ட வாசிக்க கொடுத்தேன். கணேஷ் ஃபோன் பண்ணார், ப்ரொடியூசர் இருக்கார், வாங்க பருதினாரு. நான் உங்கள்கிட்ட படம் பண்ணுறதுக்கே கொடுக்கலையே கணேஷ்னு, வாங்க பருதி அப்படின்னு சொன்னார். போனால் சார் பார்த்தாரு, உடனே எல்லாம் கடை நடந்தது. நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு 7வது நாள் ஸ்கிரிப்ட் முடிக்கிறேன். 7 நாள் தான் எழுதுறேன். 7வது நாள் பவுண்டு வாங்குறாரு அவர். எதேச்சியாக அன்றைக்கி ஃபோன் பண்ணார். வசந்தபாலன் சார் தான் அன்றைக்கி காரில் வந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் ஃபோன் பண்ணார். நான் எதேச்சியாக கொடுக்குறேன். அது அவர் படிச்சுட்டார், ஒரு 2 நாளில் படிக்கிறாரு. அப்புறம் சார் கொடுக்குறாரு, சார் 2 நாளில் படிக்கிறாரு. அடுத்து கூப்பிட்றாங்க, 10 நாளில் நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சைன் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கூட எனக்கு அப்போ தெரியல. இப்போது ஒவ்வொன்றும் அப்புறம் மற்றவங்க பேசும்போது நினைக்கும் போது அது எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ சுலபமாக நடந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். கணேஷ், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு நம்ம பண்ணுவோம், ஆனால் அடுத்தவங்க கதையை எடுத்து பண்ணுறது, அது ஃபஸ்ட் படமாக பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் தயாராக இருக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப தயாராக இருந்தீங்க. ரொம்ப நன்றி கணேஷ். அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் டைரக்டர் சார் வசந்தபாலன் சார். எனக்கு பூக்கி படம் எப்போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது அப்படின்னா, சைன் பண்ணப்போ இதப்போ இதெல்லாம் இருந்ததை கூட அதை விட ரொம்ப மனநிறைவாக இருந்தது எனக்கு சார்கிட்ட நான் அந்த கதையை சொல்லப்போ. சார் வந்து, நான் சாருக்கு நிறைய கதை சொல்லுவேன், சார் வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்படி இந்த சரி அதனால் எப்படி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லி நான் இந்த கதையை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. சார் வந்து இது கதை ஏன்ட்ட சொல்லியிருந்தா நம்ம கூட பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்பயே இந்த படம் வந்து, ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலும் போஸ்டர்ஸும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ராம்காம் படம் அப்படிங்கிற இடத்துல தான் பிம்பத்தை தான் கொடுக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயம் ஒர்க் ஆகிருக்கா இல்லையாங்கிற டவுட் எனக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருந்தது. அது வசந்தபாலன் சார் பேசும்போது எனக்கு அது ரொம்ப நிறைவாக வந்து நின்னது. அடுத்து ரொம்ப முக்கியம், ரத்னா சார் வந்து, ரத்னா சாருக்கு இந்த கதை ஃபுல்லாக தெரியும். ரத்னா சார் இந்த கதையை ஃபுல்லாக படித்தார். இந்த கதை பற்றி அவர் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே என்னென்னா சைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நடக்குது. எனக்கு அதனால இது 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 இப்படி தான் எல்லாத்துக்கும் நடக்குமானு தெரியல. ரத்னா சார் எனக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு அவர் சில பொறுப்புகள் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கும் சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்ததுக்கு, நீங்கள் எவ்வளோ பிஸின்னு தெரியும், இந்த டைமுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவரும் படம் சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். பாண்டியராஜ் சார், நான் நேற்று ரொம்ப எதேச்சியாக ஸ்க்ரீன் பிளே படிக்கிறதுக்காக நான் கன்னிராசி, ஏதாவது பழைய படங்கள் எடுத்து பார்ப்போம். கன்னிராசி எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து பாக்யராஜ் சார் மாதிரி ஒருத்தர் வந்து பேசுவார். அந்த நக்கல் தான் சார் இந்த படத்தை ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதுதான் இந்த படத்தில் நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் சார். உங்களோட வழியாக வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப பதட்டத்தில் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.